வணக்கம் நண்பர்களே. இன்றைய பதிவு செவ்வாய் பகவான் மங்களன் ஜனன ஜாதகத்தில் செவ்வாயின்னு சொல்லக்கூடிய கிரகம் பாதிக்கப்பட்டால், இப்போ செவ்வாய் பாதிக்கப்படக்கூடிய அமைப்புனா நீச்சத்தன்மை மற்றும் ராகு கேதுக்களோட நெருங்கிய தொடர்பில் இருக்கக்கூடியது. சனி பகவானின் பார்வையிலும் சனி பகவானோட இணங்கி நெருங்கிய நிலையிலையும் இருக்கக்கூடிய தன்மை. பெண் ஜாதகத்துல செவ்வாய்ங்கிறது திருமணத்தை குறிக்கக்கூடிய, கணவனை குறிக்கக்கூடிய ஒரு கிரகம், சரிங்களா? அப்போ இந்த செவ்வாய் பலமிழந்த நிலையில் நம்ம என்ன பண்ணணும்னா, செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்குண்டான செம்பகப்பூவை நாம ஜோப்ல எடுத்து வச்சுக்கலாம். பெண்கள் தடையில சூடிக்கலாம், இல்லைன்னா ஹேண்ட்பேக்ல எடுத்து வச்சுக்கலாம் செம்பகப்பூ. அது மட்டும் இல்லாமல் செவ்வாய் நல்ல நிலையில் இருந்தாலும் பலமிழந்தாலும் திருச்செந்தூர் முருகர் நல்லா செயல்படுவார். செவ்வாய் விருச்சகத்தில் இருந்தால், அது விருச்சகம் பெண் ராசி, அதில் அம்மனா மாறுவார், பெண் தெய்வமாக மாறும். அதே நேரத்தில் செவ்வாய் தன்னுடைய சொந்த வீட்டையோ உச்ச வீட்டையோ பார்வை செலுத்தும் போது வராகி அம்மனா மாறுவாங்க. அப்போ செவ்வாய்க்கு உண்டான பரிகாரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, துவரம்பருப்பு, செம்பகப்பூவு செவ்வாய்க்கிழமை இது பண்ணுறது, துவரம்பருப்பு தானமாக பண்ணுறது, துவரம்பருப்பால் செய்யப்பட்ட பொருட்களை அதிக அளவில் பயன்படுத்துறது, தேன் தானம் பண்ணலாம். தேன் அபிஷேகத்துக்கு கொடுக்கலாம், சிவாலயங்களுக்கோ முருகருக்கோ அபிஷேகத்துக்கு தேனை கொடுக்கலாம். செந்தூரத்தை ஆஞ்சநேயருக்கு சாத்தலாம். இதெல்லாம் செவ்வாய் பலவீனமா இருக்கக்கூடியவங்க பயன்படுத்தினா செவ்வாயுடைய தைரிய வீரிய ஸ்தானம், செவ்வாய்ங்கிற மங்களனுடைய நல்ல செயல்பாடுகள் ஜாதகருக்கு கிட்டும், சரிங்களா? அப்போ நம்ம நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இது குறிப்பா பெண் ஜாதகத்துல செவ்வாய் கணவன். அப்போ இந்த செவ்வாய்க்குண்டான இது முருகர். விருச்சிக ராசியில சம்பந்தப்படும் போது பெண் தெய்வம். செவ்வாய் ஒருவேளை மகர ராசியை தொடர்பு கொண்டாலோ அல்லது சொந்த வீடுகளை செவ்வாய் பார்வை செலுத்தினாலோ வராகிய நமக்கு பண்ணும். செந்தூரத்தை பயன்படுத்தலாம், தேன் தானத்தை கொடுக்கலாம், அது அபிஷேகத்துக்கும் கொடுக்கலாம். செம்பகப்பூ பயன்படுத்தணும், துவரம் பருப்பு இது மாதிரி பயன்படுத்தி செவ்வாய்க்குண்டான தோஷ நிவர்த்தி பெற்றுக்கோங்க. நன்றி, வணக்கம்.